தொழில் தான் சூப்பர், சூப்பர் டூப்பர். பிறர் கூட சேர்ந்து நம்ம சேர்றது ரொம்ப கஷ்டம். சேர்ந்துட்டோம், ஆனால் செயல்படுத்துறது அதை விட கஷ்டம். சார் இப்போ நீங்களும் நானும் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரெண்டை காப்பாற்று எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா? ஏன்னா உங்ககிட்ட நான் 100 நல்லது தான் நினைப்பேன். 100 இவர் நல்லதாக இருக்குன்னா எப்படி நினைக்கிறது? 1, 2 கெட்டது இருக்க தான் செய்யும். எனக்கு அது தேவையில்லை. எனக்கு என்ன தேவை? நல்லது ஏதோ அதை பிக் பண்ணிட்டு போயிடணும். நீங்கள் டிவி நிகழ்ச்சி பார்க்குறீங்க, ரிமோட் உங்கள் கையில் இருக்குது. எத்தனை சேனல் உங்களுக்கு பிடிச்ச சேனல்? 5, 3. ஆனால் அதில் இருக்கிறது 120 இருக்குது. 120ல் உங்களுக்கு 5 தான் ஃபேவரட் சேனல். மீதி இருக்கக்கூடிய 115 சேனல் உங்களுக்கு தேவையில்லாத சேனல் தான். இதுதான் ஃப்ரெண்டுக்கிட்ட இப்போ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகக்கூடிய காலகட்டம், இந்த காலகட்டம். அப்போ பிஸ்னஸில் ஒத்து போயிடும்ல. சார் நமக்கு என்ன தேவை? அவர் கூட பிஸ்னஸ் தான் தேவை. அவர் எங்கே பேசினா என்ன, எங்கே என்ன நமக்கு என்ன அப்படின்னு எது தேவையோ அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு காலம், எது தேவையில்லையோ அதை விட்டுட்டு வந்துட்டு வைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்காட்டி கன்னிராசி என்பவர்களுக்கு பிஸ்னஸுக்கு உண்டான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். பட் ஃபஸ்ட்டு சொன்னதை ஞாபகம் வச்சுக்கணும். பாலத்தை ஆரம்பித்து பாலத்தை தொடங்கி ஒரு பயத்திலேயே போகிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம் எப்போவுமே.